ஏ ஜெகநாதன் தயாரித்து இயக்கிய தமிழ் தாத்தா தொலைக்காட்சி தொடரை உங்களுக்கு பெருமையுடன் சமர்ப்பிக்கின்றோம். வணக்கம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எத்தனையோ கவிஞர்கள் எண்ணற்ற காவியங்களையும் கவிதைகளையும் காப்பியங்களையும் தமிழில் எழுதியிருக்கிறார்கள். அவை அத்தனையுமே பனை ஓலைகளில்தான் எழுதப்பட்டன. அப்படி எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை தேடி தேடி கிராமம் கிராமமாக ஊர் ஊராக அலைந்து திரிந்து கண்டுபிடித்து அரும்பாடுபட்டு அச்சிட்டு வெளியிட்டவர் தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள். அப்படி அவர் கண்டுபிடித்து வெளியிட்ட நூல்களுள் குறிப்பிடத்தக்கவை சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி, புறநானூறு, பத்துப்பாட்டு, குறுந்தொகை முதலியவை. தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்கள் ஆண்டார்கள் என்ற வரலாற்று உண்மை சிலப்பதிகாரம் மூலமாகத்தான் தெரிந்தது. அதேபோல பத்துப்பாட்டு என்ற நூல் மூலமாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்தான் என்ற உண்மை நமக்கு தெரிந்தது. புறநானூறு என்ற நூலின் வாயிலாகத்தான் தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் பற்றியும் தமிழகத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் பற்றியும் நாம் அறிந்தோம். அதே போல அவர் கண்டுபிடித்த ஏனைய நூல்கள் வாயிலாகத்தான் தமிழர்களின் நாகரிகம், பண்பாடு, வணிகம் எல்லாவற்றையுமே நாம் அறிந்தோம். இரவா புகழ் படைத்த அந்த இலக்கியங்களை உண்மையிலேயே இறந்து போகாமல் காப்பாற்றியவர் தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள். அவரது வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு இப்போது சமர்ப்பிக்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான், அலகிற் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த ஆனந்த வருடத்தில் ஓர் அதிசயம் நிகழப் போகிறது.
இந்த சூரியமூல கிராமத்துல